அதிகாரம் 6. ஞானத்தின் தோற்றம், இயல்பு, அதை அடையும் வழி. ஞானத்தை தேடல். மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவி சாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடையெல்லை வரை நீதி வழங்குவோரே, கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்களினங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவி சாயுங்கள். ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்தறிபவர், உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாய் இருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுளப்படி நடக்கவும் இல்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர்கள் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்ச மாட்டார். உயர்ந்தோருக்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லாரும் ஒன்றென எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிளராது நடக்கவும் நான் உங்களுக்கு கூறுகிறேன். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்போர் தூயோர் ஆவர். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தம் செயல்களை சரியென கூறவியலும். எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள், அவற்றின் மீது ஏக்கம் கொள்ளுங்கள். அவற்றால் நீங்கள் நற்பயிற்சி பெறுவீர்கள். ஞானம் ஒளிமிக்கது, மங்காதது. அதன்பால் அன்பு கூர்வோர் அதை எளிதில் கண்டு கொள்வர். அதை தேடுவோர் கண்டடைவர். தன்னை நாடுவோருக்கு தன்னையே அது விரைந்து வெளிப்படுத்தும். வைகரையில் அதை தேடுவோர் தளர்ச்சி அடையார். ஏனெனில் தம் கதவு அருகே அது அமர்ந்திருப்பதை அவர்கள் காண்பார்கள். ஞானத்தின் மீது மனதை செலுத்துவதே அறிவின் நிறைவு. அதன் பொருட்டு விழிப்பாய் இருப்போர் கவலையிலிருந்து விரைவில் விடுபடுவர். ஞானம் சுற்றித் திரிந்து தனக்கு தகுதி உள்ளவர்களை தேடுகிறது. அவர்களுடைய வழியில் கனிவுடன் தன்னையே காட்டுகிறது. அவர்களின் ஒவ்வொரு நினைவிலும் அது அவர்களை எதிர்கொள்கிறது. நற்பயிற்சி பெறுவதில் கொள்ளும் உண்மையான நாட்டமே ஞானத்தின் தொடக்கம். நற்பயிற்சிக்கான கவனமே ஞானத்தின்பால் கொள்ளும் அன்பு. ஞானத்தின் மீது அன்பு செலுத்துவது அதன் சட்டங்களை கடைபிடிப்பதாகும். சட்டங்களை கடைபிடிப்பது அழியாமைக்கு உறுதி தரும். அழியாமை ஒருவரை கடவுளுக்கு அருகில் அழைத்து செல்கிறது. ஞானத்தின் மீதுள்ள ஆர்வம் ஒருவரை அரசுரிமைக்கு வழி நடத்துகிறது. நாடுகளை ஆளும் மன்னர்களே, உங்களுடைய அரியணையிலும் செங்கோலிலும் நீங்கள் மகிழ்ச்சி அடைய விரும்பினால் ஞானத்தை மதியுங்கள். அப்பொழுது என்றென்றும் ஆட்சி புரிவீர்கள். ஞானத்தை பற்றிய விளக்கம். ஞானம் என்றால் என்ன, அது எவ்வாறு உண்டானது என உங்களுக்கு விரித்துரைப்பேன். மறைபொருட்களை உங்களிடமிருந்து மறைக்க மாட்டேன். அதன் படைப்பு காலம் தொட்டு அதனை ஆராய்ந்து பார்ப்பேன். அதை பற்றிய அறிவை வெளிப்படுத்துவேன். உண்மையை நழுவ விட மாட்டேன். உருகுலைக்கும் பொறாமையோடு வழிநடக்க மாட்டேன். ஏனெனில் பொறாமையுடன் ஞானம் நட்புறவு கொள்வதில்லை. ஞானிகளின் எண்ணிக்கையை பொறுத்தே உலகின் மீட்பு அமையும். அறிவுள்ள மன்னர் குடிமக்களுக்கு நிலைக்களனாய் இருக்கின்றார். எனவே என் சொற்களால் நற்பயிற்சி பெறுங்கள். அதனால் உங்களுக்கு நற்பயன் விளையும்.